கானா வினோத் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அதுல பிக் பாஸ் வீட்ட பத்தியும், கமருதீன் அவர்கள பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய நபர் தான் கானா வினோத். இந்த சீசனோட டைட்டில் வின்னரா இவர் தான் வருவார்ன்னு நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் யாரும் எதிர்பார்க்காத விதமா அவரு பணப்பெட்டி எடுத்து வெளியேறியிருந்தாரு. என்னதான் இருந்தாலுமே அவர் பணப்பெட்டி எடுத்தது இப்ப வரைக்கும் எல்லாரால மிகப்பெரிய மிஸ்டேக்கா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில கானா வினோத் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசியிருந்தாரு. நான் வீட்ட விட்டு வெளிய வந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நெறைய பேரு "பெட்டிய ஏன் எடுத்தீங்க? பெட்டிய ஏன் எடுத்தீங்க?" அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே என்னோட சிச்சுவேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு வீடு கட்டணும். என் ஒய்ஃப்‌க்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைகள நான் படிக்க வைக்கணும். இந்த மாரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கு. உள்ள இருக்கும்போது நான் ஜெயிப்பேனா மாட்டேனா அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பணம் இருந்தா என்னோட ஒட்டுமொத்த தேவையும் பூர்த்தியாகும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பணத்த எடுத்திருந்தேன். நான் பணத்த எடுத்தது சுயநலம் தான். இருந்தாலும் அது எனக்கு கரெக்ட்டுன்னு தோணுச்சு. அதனால தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அடுத்து பிக் பாஸ் வீட்ட ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா கமருதீன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம். எனக்கும் அவரு கூட ரொம்ப நாள் பழகுன மாரி ஒரு பாண்ட் அவருக்கும் அதே தான். அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். உண்மையிலேயே வெளிய வந்தும் அது தொடரணும்னு ஆசைப்பட்டேன். அது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அப்ப ரசிகர்கள் நெறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. குறிப்பா பாரு கூட சேராதன்னு சொன்னீங்க. ஆனா அவரு வெளியில வந்து பேசிட்டு தான் இருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு கானா வினோத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் பாரு கூட பழகவே பழகாத அப்படிங்கிற மாரிலாம் நான் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்ல கிடையாது. அதாவது பிக் பாஸ் வீட்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அத மீறி அவங்க 2 பேருமே நடந்துட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அங்கேயாவது பேசாம இரு. முடிச்சுட்டு வெளிய போய் பேசு அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியிருந்தேன். யாரும் யார் கூடயும் பழகு, பழகாதன்னு சொல்றதுக்கு உரிமைலாம் கிடையாது. அண்ட் அந்த இடத்துக்கிட்ட நான் அவன அங்க பழகாதன்னு தான் சொல்லியிருந்தேன். எனிஹவ் வெளிய வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அடுத்து ரசிகர்கள் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்தில 2 படங்கள் வந்து கமிட் ஆகியிருக்கேன். அண்ட் ஒரு சில படங்கள்ல பாடல் பாடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நெறைய திரை பிரபலங்கள் என்ன பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சுச்சு. அதே மாரி வெளியேயும் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் நெறைய பரிமாணங்கள்ல நீங்க கானா வினோத்த பார்க்கலாம். அந்த அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்க ஆதரவு குடுக்குறது மட்டும் தான். தயவு செஞ்சு எனக்கு ஆதரவு குடுங்க அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. பிக் பாஸ் வீட்ல கமருதீன் கிட்ட பாரு கூட பேசவே பேசாத, வெளிய போயும் பேசாத அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிலாம் ரசிகர்கள் எடுத்து மறுபடியும் போட்டு வந்துட்டு இருக்காங்க. எனிஹவ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.